அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 13/7/2015 ஆணி 28 திங்கட்கிழமை. துவாதசி திதியானது காலை 8:43 வரை, பின்பு திரியோதசி திதி. ரோகிணி நட்சத்திரமானது பகல் 2:29 வரை, பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று 5இல் குரு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நினைத்தது நிறைவேறுவது மட்டுமில்லாமல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது தக்க சமயத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நெருங்கியவர்களுடைய ஆதரவும் மிக மிக நன்றாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனும் 4ஆம் வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். தொழில் ரீதியாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதனானவர் பலமாக அமையப்பெற்று 3இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை ஏற்படும். சந்திரனானவர் 12இல் இருப்பதால் ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குருவானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். பிள்ளைகளால் கூட சுபிட்சங்கள் ஏற்படும். சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உல்லாச பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் நிமித்தமாக இருந்த மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக குறைந்து சாதகமான பலன்கள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு மிக மிக நன்றாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது சாதனைகளை பல ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். தொழில் நிமித்தமாக வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருந்தால் சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமையப்பெற்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவருடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதியை எளிதில் காப்பாற்ற முடியும். அரசு வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நிதானமாக செயற்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையலாம். தனுசு ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் சாதகமாக அமையப்பெற்று 9இல் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள்.